ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரேக் அவுட் ஸ்டாக் தான். ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இன்றைக்கி இந்தியன் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க் ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ப்ரீவியஸ் வந்துட்டு 2024 ஜூனில் ரெசிஸ்டன்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சைட் வைஸ் போய் இப்போ அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் வந்திருக்காங்க. இது கரெக்டான ஏரியா என்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் என்டர் ஆகிக்கோங்க. ஓகே, அங்கேருந்து 10% போக சான்சஸ் இருக்குது. பார்த்தா 7% போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து என்டர் எடுத்தால் இது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, காசு இருக்கவங்க பை பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை, க்ரீன் கலர் கேண்டில் வந்தால் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இன்னும் கீழே போயிட்டு அங்கேருந்து புல் பேக் கொடுக்கும், அப்போ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பிகினர்ஸ் எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். சின்ன அமௌண்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்குறது லெமன் ட்ரீ. இந்த லெமன் ட்ரீ ஸ்டாக்கு இப்போ வாங்கினாட்டியும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு நல்லா மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. இங்கே 1 2 3 4 5வது வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இங்கே வாங்க அரசியல் பாருங்கள், மேலே ஓவர் போட்டில் போயிட்டு மறுபடியும் கீழே வர்றது, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண வரும். ரீடெஸ்ட் இதான் இந்த கேண்டிடேட் இங்கே கீழே வரைக்கும் வர சான்ஸ். இங்கேருந்து எப்போ ரிவர்சல் ஆகுதோ அப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கேருந்து கீழே போனால் பை பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போகணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. இது கீழே வரைக்கும் 16 வேண்டாம், நார்மலி 10% தான். பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து 10%. மறுபடியும் கீழே வேணால் அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பிரேக் பண்ணால் 200 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. இது யார் இப்போ வாங்கலைன்னா கூட ஒரு ஸ்டாக்காவது வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே ஓட்டத்தில் வந்தால், இல்லை இங்கே கீழே வந்தால். இது ரொம்ப மூமெண்ட் இருக்க ஸ்டாக் வந்து இப்போ வாங்கினா 2-3 மாதத்தில் இது வந்து நல்லா மூமெண்ட் கிடைக்கும். மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டலு நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. வேணால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிறது யூபிஎல். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பாருங்க. மொத்தமாக டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே முன்னாடி இருந்துச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸு, அது மறுபடியும் சப்போர்ட்டாக இனிமேல் ஆக்ட் பண்ணது பிரேக் பண்ணியாச்சு. நான் எடுத்திருந்தது ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு எனக்கு. நீங்கள் எடுத்திருந்தீங்க சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே பண்ணியிருக்கு, அங்கேயே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நான் மறுபடியும் இங்கேருந்து எடுக்க சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இங்கேருந்து எடுத்துருந்தா இது வரைக்கும் போயிருக்கும். மறுபடியும் இது பிரேக் பண்ணால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்து புல் பேக் கொடுத்தா நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ யாரும் எடுக்க வேண்டாம். இது பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் எடுங்க. கொடுத்தா சேம் சினாரியோ தான் இங்கேயும். ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இது 6% போக சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்விங் ட்ரேடில் வந்துட்டு இப்போ நமக்கு இங்கே போயிடுச்சு, ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த தடவை நம்ம இந்த ஸ்டாக்லேயே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது மறுபடியும் இங்கே கீழே வந்தால் இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே வரைக்கும் சான்ஸ் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து என்டர் பண்ணிக்கிட்டே எடுங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடில் ஒரு ஸ்டாக் எடுத்தால் அந்த ஸ்டாக்கே வாட்ச் பண்ணுங்கள். அதோட கேரக்டர் எப்படி, எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, எங்கே சப்போர்ட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சப்போர்ட் ஜோனில் வந்தால் பை பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ட் போனால் செல் பண்ணிடுங்க. ஸ்விங் ட்ரேட் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து பிரேக் அவுட் ஸ்டாக் ஒன்று கிடச்சா அதையும் வாட்ச் பண்ணுங்கள்.
அதை delete பண்ண வேண்டாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்லாம் delete பண்ண வேண்டாம். ப்ராஃபிட் பண்ணாலும் வாட்ச் லிஸ்ட்லேயே வைங்க. இப்போ என்னடா ஆச்சுன்னா இங்கே போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வரும். இங்கே வந்து இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். இங்கே மறுபடியும் போயிடுச்சுன்னா செல் கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான், ப்ராஃபிட் வந்துடும். என்ன நம்ம பண்ண வேண்டியது, இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அதான் ஒன்றும் பிரச்சனை. ஸ்விங் ட்ரேடிங் தானே, ஈஸியாக தான் டைம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து 3 ஸ்டாக் பார்த்தாச்சுல. அடுத்து வந்து மணப்புறம், இதுவும் நான் முன்னாடி சொன்னது தான். இது மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துட்டே இருக்குது. இது பிரேக் பண்ணி இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்தால் வாங்கிக்கோங்க. இவ்வளோ வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது, விட்டுறாதீங்க. வாட்சஸில் மஸ்ட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா மூவ்மெண்ட் இருக்க ஸ்டாக்கு. இல்லை இது மறுபடியும் இங்கே கீழே வரைக்கும் வருதுன்னா இங்கேயே வாங்கிட்டு இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் வச்சுட்டு இங்கே செகண்ட் ரவுண்ட் வைக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாப் லிமிட் ட்ரையல் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே செல் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் அதை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த ஸ்டாக்கு இப்போது அடுத்ததான் என்கிட்ட இந்த தீபாவளி ஸ்டாக் கொஞ்சம் கிடச்சிருக்கு. யாராவுக்கு வேணும் அந்த ஸ்டாக் பற்றி சொல்லணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கள், வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். நான் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போது வாங்கினா தீபாவளி வரைக்கும், தீபாவளி முடிஞ்சும் அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ மந்த் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அக்டோபரில் தானே தீபாவளி. ஓகே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. பிரேக் அவுட் கிடைச்சா எடுத்துக்கோங்க. ஓகே, see you next video.